ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனாமிகா ஃபுட் கார்னர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வாழைத்தண்டு கூட்டு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இது வெரி சிம்பிளான ரெசிபி. 50 கிராம் பருப்பை வந்து நான் ஏற்கனவே கழுவி எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு தான். நம்ம பாசி பருப்புனாலும் ஆட் பண்ணிக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். இதை நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு, இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு தக்காளி, சின்ன தக்காளியை நான் வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். 10 சின்ன வெங்காயத்தை நான் உரித்து வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். 2 வரமிளகாய், நம்ம வரமிளகாய் பதில் பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 5 பூண்டை நான் உரித்து எடுத்து வச்சுருக்கேன், 5 பல் பூண்டு. உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் உப்பு கூட நம்ம எடுத்துக்கலாம், நம்மளோட உப்பு தேவையான அளவு நம்மளோட விருப்பம் தான். இப்போ இந்த பருப்பை நான் ஏற்கனவே அலசி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதில் வந்து இப்போ நான் ஏற்கனவே வாழைத்தண்டை வந்து நான் வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா கருக்காமல் இருக்கும் தண்ணியில் போட்டால் தான், அதனால் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அந்த தண்ணியோடு ஆட் பண்ணிவிட்டு, அடுத்து சின்ன வெங்காயத்தை வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, ஜீரகம், வரமிளகாவும் சேர்த்துக்கலாம். நம்மள பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். உப்பு தேவையான அளவு 2 ஸ்பூன் உப்பு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணும். மஞ்சத்தூள் இல்லாதனால நான் விட்டுட்டேன். நீங்கள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லதும் கூட. இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும், ஏன்னா தண்ணி அதிகமாக ஊற்றிடக்கூடாது. ஊற்றிட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு, குக்கரில் எடுத்து ஒரு 4 விசில் வர்ற அளவுக்கு விசில் விடணும். அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி, ஒரு 3-4 கரண்டி எண்ணெய் ஊற்றி, கடுகு ஒரு 2 ஸ்பூன் போட்டு, அதில் கொஞ்சோண்டு வெங்காயம், ஒரு சின்னவங்க 4 வெங்காயம் வெட்டி விட்டுட்டு, கறிவேப்பிலை, ஜீரகம் அதெல்லாம் போட்டு, இந்த குக்கர் விசில் ஓப்பன் பண்ணிவிட்டு, இந்த இதை கொட்டிட வேண்டியதான். அந்த தாளிச்சதை கொட்டிட்டு நல்லா ஒரு கிளறி விடணும். இதை வந்து சுடு சாப்பாட்டில் குழந்தைங்களுக்கு போட்டு கொடுத்தா அவ்வளோ நல்லது, உடம்புக்கு குளிர்ச்சி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.